ஜனநாயகன் படத்தினுடைய தீர்ப்பு வந்து இன்னைக்கு தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அந்த வகையில இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி ஜனநாயகன் படத்தினுடைய கேஸ விசாரிச்ச நீதிபதி வந்து அந்த படத்துக்கு வந்து யுஏ சான்றிதழ் வந்து குடுத்திருந்தாங்க. ஆனா, இப்போ திருப்பியும் அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் போயிட்டு திருப்பி இங்க ஹை கோர்ட்க்கு வந்தனால, இப்போ அந்த நீதிபதி வந்து அந்த தீர்ப்ப வந்து கேன்சல் பண்ணிட்டு, இன்னொரு தனி நீதிபதி கொண்ட குழு வந்து இத விசாரிக்கணும். இந்த கேஸ் பத்தின விஷயங்கள்லாம் எடுத்து பின்ன தான் வந்து ஒரு புது தீர்ப்பு குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அந்த வகையில சென்சார் டீம் வந்து ஒன்ஸ் அகைன் இந்த படத்த வந்து பார்க்கணும். பார்த்து அதுக்கப்புறம் அவங்களோட ரிப்போர்ட்ட வந்து ஜட்ஜுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தான் வந்து இன்னைக்கு வந்து அவங்க அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, இப்ப கணக்கு போட்டா கூட சென்சார் டீம் வந்து அந்த படத்த பார்த்து முடிச்சு திருப்பி அவங்களோட ரிப்போர்ட்ட வந்து ஹைகோர்ட்க்கு சப்மிட் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் 15 நாட்கள்லருந்து 20 நாட்கள் ஆகும் அப்படிங்கிற நியூஸ் தான் வந்து இப்போ அஃபிஷியலா வந்திருக்கு. ஸோ, அதனால அதிகாரப்பூர்வமா பிப்ரவரி மாசம் மிக்க வாரம் ரிலீஸ் ஆறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குமா? இல்லையா? அப்படிங்கிறது வந்து சென்சார் டீம் அவங்க பார்த்து அவங்க குடுக்குற அந்த ரிப்போர்ட்ல தான் வந்து தெரியும். ஸோ, இப்போதைக்கு சென்சார் டீம் கையில தான் வந்து ஜனநாயகனுடைய குடுமியே அடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து விஷயம். பார்ப்போம். ஒரு படத்துக்கு வந்து ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது? இல்ல இது விஜய் படத்தினால மட்டும் தான் இந்த பிரச்சனை வருதா? அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. எனக்கு என்னன்னா, தமிழ் சினிமால மட்டும் இல்லாம இந்தியன் சினிமால நெறையா இந்த அரசியல் சார்ந்த படங்கள், நெறைய நேஷனலிசத்த வந்து சீன்ற மாரி படங்கள், அ இன ரீதியா வர பிரச்சனைகள், ஜாதி ரீதியா வர பிரச்சனைகள் ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. அதுக்கெல்லாம் வராத ஒரு இஷ்யூ, ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருடைய கடைசி படத்துக்கு வருது. அதுவும் ஒரு ரீமேக் படத்துக்கு வருது அப்படிங்கும்போது, கேட்கறப்பயே வேடிக்கையா தான் இருக்குது. பார்ப்போம். சென்சார் டீம் வந்து என்ன ரிப்போர்ட் குடுக்குறாங்க? ஜனநாயகனுக்கு ஜனநாயகம் நாட்ல நீதி கிடைக்குமா? கிடைக்காதாங்கிறது.